ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாம் மாற்றி இன்னைக்கு ஃபுல்லாக இது டாக்ஸிக் சீசன் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் வீடியோஸே பார்க்குறதே விட்டுட்டாங்க, எபிசோட்ஸ் பார்க்குறத விட்டுட்டாங்க. இப்போ நானுமே நடுவில் பார்க்குறேன். பெருசாக லைவு இது 1 hour அப்படி பார்க்குறேன்னான்னு கேட்டால் ரிவ்யூ பண்ணுறதுக்காக எது முக்கியமாக இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்குறேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து நான் கொஞ்ச நாளாக பார்க்குறதே இல்லை, எபிசோட்ஸ்லாம் அவ்வளோ டாக்ஸிக்காக போகுதுன்னும் போது, நடுவில் கொஞ்ச நாள் சுமாராக இருக்கும்போதே அப்படி ஃபீல் பண்ணும்போது இன்றைக்கி மொத்த வன்மமும் பழைய ஆரம்பித்த இடத்துக்கே போய் நின்றுச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது கேஸே செல்லாத கேஸ் தான். எப்படி பார்த்தாலுமே வந்து நாமினேட் பண்ணுறது தான் கேமு. அவர் ரம்யா வந்து சொன்னாலே என்ன சொன்னால், பர்சனலாக ரெண்டு பேர் நாமினேட் பண்ணோம். ஒன்று நான் பர்சனலாக பண்ணுவேன், இன்னொன்று கேமுக்காக பண்ணுவேன். அப்படின்னும் போது புத்திசாலிங்க எல்லாருமே அந்த கேமில் ஃபாலோ பண்ணுற ஃபார்மேட் அதுதான். ஒன்று ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டை பண்ணுவாங்க, ஒன்று மிக்சர் கண்டஸ்டண்ட்டை பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டுன்னு பண்ணும்போது அது எந்த இடத்துல பர்சனலாக போகும் அப்படின்னா, ஒன்று சண்டைகளுக்குள்ளே வரும், இல்லை தன்னை யாராச்சும் பர்சனலாக கார்னர் பண்ணுறதுக்குள்ளே வரும். இன்னொன்று எனக்கு அவங்க ஸ்ட்ராங் காம்படிட்டராக இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல வரும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். இவங்க சொன்ன அந்த பொசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், அவங்க அந்த பொசிவ்னஸ்னால நான் அவங்களுக்கு வந்து நாமினேட் பண்ணுறேன்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஆனால் பர்சனலாக பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீட்டில் எல்லாருமே எடுக்கிற சாய்ஸ் தான். சீசன் அது நடக்கிறது தான். இப்போ சொன்ன ரம்யாவும் வந்து எவ்வளோ இடத்துல வந்து அந்த ரம்யா ஏற்கனவே எத்தனை வாட்டி வந்து பார்வை நாமினேட் பண்ணியிருக்கு. அந்த ஓப்பன் நாமினேஷன் நடக்கிறப்போ அன்றைக்குமே ரம்யா பார்வை தான் நாமினேட் பண்ணது. பார்வை நாமினேட் பண்ணிவிட்டு எதுக்கு ரீசன்னா, என் மைண்டில் எல்லாருமே சுபிக்ஷாவையும் வியானாவையும் யாரும் கூட சேர்த்து பண்ண, ஆனால் பார்வை பண்ணியிருப்பா. ஆனால் அவள் சொன்னது என்னவோ மைண்டில் பாரு கூட யாரை பண்ணாலும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் பார்வை கண்டிப்பாக பண்ணியிருப்பா. ஆனால் பார்வை பண்ணும்போது ஏன்னா எல்லாருமே எல்லாரும் கூட ஓடி வந்து பார்ப்பாங்க யார் பண்ணுறாங்க அப்படி, கெமிக்கண்ணிலாம் ஓடி வந்து வெளில பார்ப்பாங்கன்னும் போது பார்வம் அப்படி தான் வருவாள். அப்போ வந்து என்ன சொல்ல போகிறா ரம்யா, என்ன சொல்ல போகிறா, அவள் வந்து பாரு வந்து வினோத் சொல்லும் போது வந்து பாப்பா, அப்புறம் வந்துட்டு பிரஜன் அமித் சொல்லும் போது வந்து பாப்பா, ரம்யாவை சொல்லும் போது வந்து பாப்பான்னு இவங்களாம் கார்டன் ஏரியாவில் உட்காந்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல போகிறாங்கன்னு அங்கே பிரஜன் சாண்டா கூட பேசிகிட்டு இருந்த பாரு கடகடன் ஓடி வரும்போது உடனே ரம்யா என்ன சொல்லலாம், டக்குன்னு பாரு பேரை சொல்லு, என்னடி இது அப்படின்னா, ஆமாம் நீ ஓடி வந்தோடனே எனக்கு தெரில, நான் வேற ஒருத்தவங்கள பேர் யோசிச்சு வச்சது, நீ ஓடி வந்தோடனே நீ என்ன யாரை சொல்ல போகிற சொல்ல போகிறேன்னு கேட்டோடனே, நீ ஓடி வந்ததுனாலே உன்னை நாமினேட் பண்ணேன்னு சொல்லுவாள். அவ்வளோ பொய்ஷியாக கேமை புரிஞ்சு ஆடுற ரம்யா வந்து இன்னைக்கு சாட்சி சொல்கிறாங்க பாருக்கு எதிராக. ஏமா அப்போ நாமினேஷனுக்கு நீ மைண்டுக்குள்ளே அந்த கேம் புரிதலே இல்லாமல் என்னமோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக பண்ணியா, இல்லை பாரு ஓடி வந்தான்னு பண்ணியா, இல்லை உன் மைண்டில் வேற இருந்து நீ அந்த நிமிஷத்துக்கு உன்னோட பெர்ஸ்பெக்ஷனை மாற்றின, அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றி நீ வந்து நாமினேஷன் ப்ராசஸில் பார்வை சொன்னா, அப்போ நீ பர்சனலாக பண்ணலையா? உனக்கு ஓடி வந்தது தான் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. காலில் மிதிச்சாலா, இல்லைனா வந்துட்டு உன்னை பல்லாருன்னு அரைஞ்சாலா, இல்லை நீ உட்காந்துருக்க இடத்த வந்து இடிச்சு தள்ளினாலா? எதுக்கு நீ பார்வை பண்ண? அப்போ நீ ஒரு பர்சனலாக உனக்கு அந்த இடத்துல என்னமோ ஒன்று தோணுச்சு பண்ண அப்படின்னு சொல்லும்போது, கனி எப்போ பாரு கனி, சபரி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் இந்த அரோரா, இந்த 4மே பார்வை தான் பண்ணியிருக்கு. பார்வை அது கேம்காக அதை மாற்றிக்கிட்டே இருப்பா. அவள் பர்சனல்னு சொல்லும்போது ஏன் விக்ரம் எவ்வளோ வாட்டி பார்வை பர்சனலாக பண்ணலை? ஏன் சபரி இப்போ கூட வந்துட்டு இந்த வாரம் கூட வந்துட்டு ரம்யா வந்து பார்வை தானே பர்சனலாக பண்ணல? இவளுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு இவளை கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த இதில் விக்னஸ்க்கு நிற்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீடே பாருக்கு எதிராக தானே கேம் ஆடுது. அப்புறம் எல்லாருக்குமே பர்சனலாக பாரு தானே இருக்கா. அப்போ பாருக்குன்னு பர்சனலாக எதுவும் அவள் நாமினேட் பண்ணக்கூடாதா? அந்த நாமினேட் பண்ணுற இடத்துல அவள் ரீசன் வந்து அவள் கேம் ஆடலாங்கிறதா தானே இருக்குது. 5 வாரமாக அவள் பண்ணலன்னு ஸ்டார்டிங்கில் நீங்கள் அரோராவை பண்ணவே இல்லையா? அப்போ மிக்சர் கண்டென்ட்டாக இருக்கிற நீங்கள் உங்கள் குரூப்பிசம்குள்ளே அடிக்டாக யாரோ வெளில போயிடுவாங்கன்னு அரோரான்னு சொல்லவே இல்லையா? அந்த பாழ பொண்ணு அந்த பிக் பாஸ் டீம் வந்து அரோராவை பொத்தி வச்சது. அப்போலாம் அவள் நாமினேஷன் வரும்போதெல்லாம் அவளை தூக்கவே இல்லை, காப்பாற்றி உள்ளே வச்சானுங்க. இப்படி செல்லாத கேஸை உள்ளே போட்டு அந்த பொண்ணு சந்தோஷமாக இருந்தாலும் இந்த பிபி டீமுக்கு ஒத்து போக மாட்டேங்குதுங்க. அவள் நாமினேஷனில் இல்லை இந்த வாரம் சொன்னோடனே அந்த மைக் பிரச்சனை கொடுத்து பனிஷ்மெண்ட்டுன்ட்டான். இப்போ அது வந்தது எப்படி வந்து அந்த பனிஷ்மெண்ட் பெருசாகி அவளுக்கு வந்து ட்ரிகர் ஆகணும்னு நம்ம எதிர்பார்த்தானோ அதுதான் இப்போ நடந்தது. இப்போ நைட்டில் அந்த சமையல் கட்டில் க்ளீன் பண்ணலான்ற பிரச்சனை எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு தானே அந்த எதிர்பார்த்தது அந்த பிக் பாஸ், இது வரணும் தானே. இது 4 நாள் ஆயிடுச்சு, தேர்ஸ்டே ஆயிடுச்சு, இன்னும் 1 நாள் தான் இருக்கு, எங்கடா வரலன்னு போது இன்னைக்கு அவளுக்கு அந்த கேஸ் ப்ரெஷரையும் கொடுத்து நீங்கள் அந்த கேஸ் எடுக்காம விட்டுருக்கலாம். ஏன்னா அவங்க பேசி முடிச்சுட்டாங்க, பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே. அப்போ இந்த இடத்துல நியாயமாக பார்த்தா அவள் அந்த அரோரா வந்து கேஸ் போட்டுனா கமருதீன் மேலே போட்டுருக்கணும். இப்போ வந்து வாய்க்கிழியே வியாக்கியானமாக சொல்கிறாள். அந்த கமருதீன் வந்து பாரு கூட சண்டை போட்டு என் கூட வரும்போது தான் வந்துட்டு பாரு பற்றி தப்பாக சொல்கிறார். அதெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் வந்துட்டு அதே சமயத்தில் அவருக்கு வந்து சாதாரணமாக இருக்கும்போது என்னை தூக்குவார், கொஞ்சுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் பக்கத்தில் பாரு இருக்கா பார்க்குறான்னா பாரு பார்க்குறா பொசிவ் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ பாரு பார்க்கும்போது ஒரு மாதிரியும் பாரு இல்லாதப்போ ஒரு மாதிரியும் என்கிட்ட நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாரு பார்க்காதப்போ உனக்கு டொப்பமைன் கொடுப்பாரு, பாரு பார்க்குறப்போ உனக்கு டொப்பமைன் கொடுக்க மாட்டார். அதுதானே அரோரா சொல்ல வர. நீ அப்போ அன்றைக்குமே அந்த மைக் கழட்டி வச்சுட்டு பாரு பண்ண விஷயங்களுமே மைக் கழட்டி வச்சுட்டு நைட் பேசுகிறாங்கன்னு எல்லா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பண்ணும்போது, அன்னைக்கு எஃப்ஜேவை அவள் அரோரா தூக்க சொல்லியிருப்பா. அன்னைக்கு போய் எஃப்ஜேக்கு பதில் போய் தூக்குனது இவன் தான்.
அப்போ அவன் போய் கமருதீன் வந்து அரோராவை தூக்கணுன்னே இவளுக்கு திருப்பி பொய்ஷி வந்து பொசிவ் ஆகிட்டு தான் வந்துட்டு அந்த மாதிரி மைக் கழட்டி வச்சுட்டு திருப்பி அந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கல அப்படி இப்படின்னு மைக் கழட்டி வச்சுட்டு பேச போய் தான் அது வந்து பெருசாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவள் ட்ரூ லவ் தான் அவங்ககிட்ட கொடுக்குறா. இவ அரோரா ட்ரூ லவ் கமருதீன் கிட்ட கொடுக்கல. அவள் எல்லார்கிட்டயும் அதே ட்ரூ லவ் அதே டொப்பமைன் லவ் தான் கொடுக்குறா. அதான் அந்த விக்ரமே சொல்லிட்டான்ல, அரோரா எல்லார்கிட்டயும்